10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதும் அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 10th மேக்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பற்றி ஒரு அனலைசிஸ், அதை பற்றி இப்போ பார்க்கலாம். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 8 சாப்டர் இருக்குது. அந்த 8 சாப்டரில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரிலேஷன்ஸ் அண்டு ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா? அது செகண்ட் சாப்டர் நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ், தேர்ட் சாப்டர் அல்ஜிப்ரா, ஃபோர்த் சாப்டர் ஜாமெண்ட்ரி, ஃபிஃப்த் சாப்டர் கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி, சிக்ஸ்த் சாப்டர் ட்ரிக்னாமெண்ட்ரி, செவன்த் சாப்டர் மென்சுரேஷன், எயித்து சாப்டர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்டு ப்ராபபிலிட்டி. இந்த 8 சாப்டர் நான் சொல்லியாச்சு. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு சாப்டரில் பார்த்திங்கன்னா 2 1 மார்க் கேட்கலாம். நீங்கள் கொஸ்டின் அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு சாப்டர் 2 1 மார்க், செகண்ட் சாப்டர் 2 1 மார்க், ஃபஸ்ட்டு சாப்டர் 2 1 மார்க், செகண்ட் சாப்டர் 2 1 மார்க், தேர்டு சாப்டர் 3 1 மார்க். தேர்டு சாப்டர் பெரிய எக்ஸசைஸ், ஓகே, நிறைய எக்ஸசைஸ் இருக்கும். சரிங்களா? 3.19 வரணும். ஃபோர்த்து சாப்டர் 1 மார்க், ஃபிஃப்த்து சாப்டர் 1 மார்க், சிக்ஸ்த்து சாப்டர் 1 மார்க், செவன்த்து சாப்டர் 1 மார்க், நெக்ஸ்ட் எயித்து சாப்டர் 3 1 மார்க். இப்போ ஆட் பண்ணி பாருங்கள். 4 5 6 7 10 12 14 1 மார்க் வருதுங்களா? 14 1 மார்க்கில் 8 1 மார்க் புக் பேக். ஓகேங்களா? 8 1 மார்க் புக் பேக் கேட்கலாம். நெக்ஸ்ட் 6 1 மார்க் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் கேட்கலாம். ஓகேங்களா? அவர் அசம்ஷன்ஸ். ஓகேங்களா? 8 1 மார்க் புக் பேக்கு, 6 1 மார்க் கிரியேட்டிவ் 1 மார்க். 6 1 மார்க் கிரியேட்டிவ் கேட்பாங்க, 8 1 மார்க் புக் பேக். கிரியேட்டிவ் 1 மார்க்குங்க பார்த்தீங்கன்னா எப்படி கேட்பான்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட்டிவ் 1 மார்க் பார்த்தீங்கன்னா புக்கில் இன்சைடு தான், பேசிக்காக தான் கேட்போம். ஃபார்முலாஸ், ரிசல்ட்டு, ஓகேங்களா, ஏதாச்சும் ஒன்று கேட்பானுங்க. அதை நீங்கள் ஈஸியாக புக்கை கோத்ரூ பண்ணிங்கன்னா ஈஸியாக அட்டன் பண்ணலாம். சரிங்களா? சரி, இது 1 மார்க் பேட்டர்ன். ஓகேங்களா? 1 மார்க் 14 1 மார்க்கு. நெக்ஸ்ட்டு நம்ம 2 மார்க் பார்ப்போம். 2 மார்க்கில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்டரில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்டரில் 2 மார்க், செகண்டு 2, தேர்டு ஃபஸ்ட்டு 2, செகண்டு 2, தேர்டு 3, ஏன்னா தேர்டு பெரிய சாப்டர், ஃபோர்த்து 1, ஃபிஃப்த்து 1, சிக்ஸ்த்து 2, செவன்த்து 2, எயித்து 1. ஓகேங்களா? எயித்து 1. அப்போ இதில் ஆட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு செவன்த்து 1, எயித்து 2. இங்கே பார்த்தீங்கன்னா 2 4 7 8 9 11 12 14. ஓகேங்களா? எயித்து சாப்டரில் 2 மார்க் கேட்பாங்க. ஓகேங்களா? அப்போ இதுதான் பேட்டர்ன். ஃபஸ்ட்டு சாப்டரில் 2 மார்க்கு, செகண்ட் சாப்டர்லேயும் 2 மார்க். ஏன்னா செகண்ட் சாப்டர் சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸு, ஓகே, நம்பர்ஸ் அண்டு சீக்வன்ஸு. அதில் கொஸ்டின் ஏபி ஜிபி ஸ்பெஷல் சீரீஸ், ஓகேங்களா, இதெல்லாம் இருக்குது. அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக 2 மார்க் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதுவும் இல்லாமல் மேட்ரிசஸ் இருக்கும். ஓகேங்களா? அதையும் பார்த்துங்க. ஃபோர்த்து சாப்டரில் பார்த்திங்கன்னா ஒரு 2 மார்க்கு, ஃபிஃப்த்து டாப்பிக்லேயும் ஒரு 2 மார்க்கு. ஓகேங்களா? சிக்ஸ்த்தில் பார்த்திங்கன்னா 2 மார்க்கு, செவன்த்து பார்த்திங்கன்னா 1 2 மார்க்கு மென்சுரேஷனில். நெக்ஸ்ட் எயித்து பார்த்திங்கன்னா 2 மார்க். ஓகேங்களா? இதில் சப்போஸ் செவன்த்து 2 மார்க் கூட கேட்குற சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? அல்லது எயித்து 1 2 மார்க் கேட்கலாம். சரிங்களா? அது கொஷின் ப்ளூ பிரிண்ட் நம்மளுக்கு கிடையாது. ஒரு அசம்ஷன் தான். ஒரு 10 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸுங்களாம் இப்படி தான் கேட்போம். ஒரு அசம்ஷன் தான் சொல்கிறோம். மோஸ்ட்லி ஒரு 80% கவர் ஆகும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு 5 மார்க்கு. 5 மார்க் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்டரில் 2 5 மார்க்கு, செகண்ட் சாப்டரில் 2 5 மார்க்கு, தேர்டு சாப்டரில் 3. தேர்டு சாப்டர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துங்க. எல்லாத்துலேயும் 2 மார்க்கு 1 மார்க் எல்லாமே அதிகமாக இருக்குது. ஃபோர்த் சாப்டரில் 1 மார்க், ஃபிஃப்த்து சாப்டரில் 1 மார்க், தேர்டு சாப்டர் 3 5 மார்க், ஃபோர்த் சாப்டரில் 1 5 மார்க், ஃபிஃப்த்து சாப்டரில் 1 5 மார்க், சிக்ஸ்த்து சாப்டரில் 1 5 மார்க், செவன்த் 2 5 மார்க், எயித்து 2 5 மார்க். செவன்த்து மென்சுரேஷன்ஸ், எயித் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ரெண்டுலேயும் 2 to 5 மார்க். நல்லா பார்த்துங்க. செவன்த்து சாப்டர் எயித்து சாப்டர் தரவு பண்ணிடுங்க. ஓகேங்களா? மென்சுரேஷன்ஸ் ஹார்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? ட்ரை பண்ணுங்க, ஈஸியாக தான் இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு டோட்டலாக ஆட் பண்ணினா 14 5 மார்க்ஸ் வரும்.
சரிங்களா. 14 5 மார்க்ஸ் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்ஸ் எப்படி கேட்பான், 2 மார்க்ஸ் எப்படி கேட்பான், 1 மார்க் எப்படி கேட்பான்னு சொல்லி அப்ராக்சிமேஷனாக ஒரு 80% அசம்ஷனில் சொல்கிறோம். ஓகேங்களா. இதாக கேட்கலாம். இல்லை 1 or 2 ஸ்லைட் சேஞ்சஸ் ஆகலாம், டோட்டலாக சேஞ்சஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் கிடையாது. சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கல் ஜாமெண்ட்ரி 8 மார்க் 8 மார்க் கேட்பாங்களா. அது டேஞ்சன்ட் ஆர் ட்ரையாங்கிள், கம்பல்சரி டேஞ்சன்ட் ஆர் ட்ரையாங்கிள் ஒன்று கேட்டுருவானுங்க. சரிங்களா. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டேஞ்சன்ட் ட்ரையாங்கிள் ஏதாச்சும் ஒன்று எழுதிடலாம், 6 கொஸ்டின் எழுதிடலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு கிராஃப் வந்து பார்த்திங்கன்னா 2 மெத்தட் இருக்கும். ஓகேங்களா. அது ஏதாச்சும் 2 மெத்தடுக்கு எழுதலாம். அதர்வைஸ் ஏதாச்சும் ஒரு சம்ஸ் கேட்கலாம். ஓகேங்களா. எதிரார் கொடுத்து கேட்குற மாதிரி அதர்வைஸ் ஏதாச்சும் ஒரு சம்ஸ் கேட்கலாம். இது 2 தான் உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் ஜாமெண்ட்ரியை பொறுத்தவரையிலும் கேட்குறது. சரிங்களா. அப்போ டேஞ்சன்ட்டு அப்போ வந்து பார்த்தா டேஞ்சன்ட் 1 பாயிண்ட் வரும், அதே மாதிரி 1.2 டேஞ்சன்ட் ட்ராப் பண்ணுற மாதிரி வரும் பார்த்துங்க. அப்போ ட்ரையாங்கிள் பாருங்கள், ட்ரையாங்கிள் வந்து ஆல்டிடியூட் மீடியன். ஓகேங்களா. அந்த மெத்தடில் இருக்கிற சம்ஸ் கொஞ்சம் பார்த்துக்குங்க. சரிங்களா. கிராஃப் உங்களுக்கு தெரியும், கிராஃப் சால்வ் பண்ணுறது பெரபலா மாதிரி சேஃப் வரும், அதை சால்வ் பண்ணுறது கொஞ்சம் பார்த்துக்குங்க. சரிங்களா. இது ப்ராக்டிக்கல் ஜாமெண்ட்ரியை பொறுத்த வரலாம். ஓகேங்களா. இதில் வந்து கொஸ்டின் பேட்டர்னில் வந்து 1 to 14 வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க்கு. நெக்ஸ்ட்டு 15 to 28ங்கிறது 2 மார்க். அந்த 28th கொஸ்டின் வந்து கம்பல்சரி 2 மார்க். கம்பல்சரி 2 மார்க் எந்த சாப்டர்லேருந்து கேட்கலாம். அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 7th சாப்டர் மென்சுரேஷனை கேட்கறது பாசிபிள் அதிகம். அதே மாதிரி 3rd சாப்டர் அல்ஜீப்ராவில் கேட்குற சான்ஸ் அதிகம். 2nd சாப்டர், 3rd சாப்டர், 2nd சாப்டர், 3rd சாப்டர், 8th சாப்டர் அண்டு 6th சாப்டர். இந்த 4 சாப்டர் மோஸ்ட்லி 2 மார்க் கேட்கலாம். ஓகேங்களா. ஏன்னா டஃப்பாக இருக்கும், அதனால் வந்து 2 மார்க். அதர்வைஸ் வேறு சாப்டர் கேட்கலாம். சரிங்களா. அப்போ 2, 3, 8, 6 இதில் வந்து 2 மார்க் கேட்குற சான்சஸ் இருக்குது. சரிங்களா. ஈஸியாக கேட்கலாம், வேறு ஏதாச்சும் சாப்டரில் கேட்டு போயிடும் ஈஸியாக. சரிங்களா. இது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்த்துக்குங்க. சப்போஸ் இதே தான் 5 மார்க் எப்பானுக்கோசரம் தான் இதையும் சொல்கிறேன். அதேமாதிரி சப்போஸ் கம்பல்சரி 5 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 29 to 42ன்னு சொல்லியிருக்காங்களா. 29 to 42ங்கிறப்ப பார்த்தீங்கன்னா 42 கொஸ்டின்ஸ் வந்து கம்பல்சரி கொஸ்டின். அந்த கம்பல்சரி கொஸ்டினும் இந்த 4 சாப்டர் தான் கேட்குறது பாசிபிள். ஓகேங்களா. ஏன்னா அதுக்குள்ளே தான் கேட்பாங்க. சப்போஸ் அதே மாதிரி இந்த தீரம் கேட்டாங்கன்னா தீரம்ஸ் வந்து சொல்லியிருப்போம். தீரம்ஸ் என்ன சொல்லியிருப்போம்னு பார்த்தீங்கன்னா பிபிடி தீரம், பேசிக் ப்ரொபோஷனாலிட்டி தீரம், அடிப்படை விகித சமத்தேற்றம். டயக்ராம் பார்த்துருப்பீங்க. ABCDE AD/DB = AE/EC. இந்த தேல்ஸ் தீரம். ஓகேங்களா. தேல்ஸ் தீரம் சொல்லியிருப்பாங்க. அதர்வைஸ் ஆங்கிள் பைசெக்டர் தீரம், ஓகேங்களா. ஆங்கிள் பைசெக்டர் தீரம் சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தா பித்தகோரஸ் தீரம். தேர்டு வந்து பார்த்தா பித்தகோரஸ் தீரம். ஓகே. பித்தகோரஸ் தீரத்தை அது அனதர் நேம் வந்து பேந்தையன் தீரம், BANTHYAN பேந்தையன் தீரம். ஓகேங்களா. அது பௌதிகன் தீரம்னு சொல்லுவோம். பேந்தையன் தீரம் அல்லது பௌதிகன் தீரம் சொல்லுவோம். ஓகேங்களா. அது இந்தியாவில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது பேந்தியன் தீரம். இந்த பித்தகோரஸ் அனதர் நேம்னு கேட்டால் பேந்தியன் தீரம் இந்தியாவில் நம்ம அந்த நேமை யூஸ் பண்ணுறோம். 1 மார்க்கில் கேட்டால் தகுந்த எழுத ரெடியாக இருக்கணும். சரிங்களா. நெக்ஸ்ட்டு அல்டர்னேட் செக்மெண்ட் தீரம். இந்த 4 தீரத்தை நல்லா தரவு பண்ணிடுங்க. புரியுதுங்களா. தீரத்தை பொறுத்தவரையில் இது தீரத்தில் எப்பயுமே எந்த மிஸ்டேக்கும் வரக்கூடாது, இல்லைன்னா மார்க் ரெடியூஸ் பண்ணிடுவாங்க. தீரத்தை கரெக்டாக ப்ராப்பராக எழுதணும். ஓகேங்களா. மோஸ்ட்லி சம் சூஸ் பண்ணுங்கள். சம் சூஸ் பண்ண முடியாத சிச்சுவேஷனில் தீரம் ரைட் பண்ணுங்கள். தீரமில் வந்து எதையும் ஒமிட் பண்ணிடாதீங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா 4.29, அதேமாதிரி 4.30, 4.31 இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துங்க. 4.17, 4.18, 4.19. இப்போ 4.2 எக்ஸசைஸில் 12, 13, 14, 15, 16, 17 இதெல்லாம் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. உங்களுக்கு தெரியும், ஜஸ்ட்டு பார்த்துக்குங்க. சரி, இதெல்லாம் ஓகே. இதெல்லாம் சம்ஸ்லாம் சொல்லியாச்சு. டைம் எப்படி? சம் ஃபஸ்ட்டு நான் வந்து 1 மார்க் எழுதுகிறேன், நெக்ஸ்ட்டு 2 மார்க் எழுதுகிறேன், நெக்ஸ்ட்டு 5 மார்க் எழுதுகிறேன், நெக்ஸ்ட்டு வந்து 8 மார்க் எழுதுகிறேன். எனக்கு டைம் பற்ற மாட்டேங்குது. அப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிறது நான் ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு 1 மார்க் எழுதுங்க. 1 மார்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸில் 1 மார்க் எழுதுங்க. ஓகேங்களா. 1 மார்க் வந்து 10 மினிட்ஸில் 1 மார்க் ஃபஸ்ட்டு எழுதுங்க. இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வேலை.
கொஸ்டின் பேப்பர் வாங்கி ஃபஸ்ட்டு கொஸ்டின் படிக்க டைம் கொடுப்பாங்க. 1 மார்க் வந்து 10 மினிட்ஸ் 1 மார்க் முடிச்சிடணும். அப்படி பெண்டிங் விட்டால் எழுதக்கூடாது, அவ்வளோதான். 1 மார்க் வந்து 10 மினிட்ஸ் முடிச்சிடணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 8 மார்க், அடுத்து சூஸ் பண்ணுறது 8 மார்க் சூஸ் பண்ணுங்கள். கிராஃபு ஜாமெண்ட்ரி, ஓகேங்களா? கிராஃபு ஜாமெண்ட்ரி 30 மினிட்ஸில் முடிக்கிறீங்க. பொறுமையாக நிதானமாக நீட்டாக கிராஃபு ஜாமெண்ட்ரி 30 மினிட்ஸ், அப்போ 40 மினிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, ஓகேங்களா? 1 மார்க் 10 மினிட்ஸ், 8 மார்க்கு 30 மினிட்ஸ். கிராஃபு ஜாமெண்ட்ரி இதுக்கு 15 மினிட்ஸ், கிராஃபுக்கு 15 மினிட்ஸ், ஜாமெண்ட்ரிக்கு 15 மினிட்ஸ், ஓகேங்களா? இப்போ கிராஃப் ஜாமெண்ட்ரி கம்ப்ளீட் பண்ணியாச்சு, ஓகேங்களா? இப்போ 40 மினிட்ஸ் கம்ப்ளீட்டட். நெக்ஸ்ட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க்ஸ், ஓகேங்களா? 5 மார்க்ஸ் அட்டன் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் வந்து 5 மார்க் 10 5 மார்க்குங்களா? 10 5 மார்க் அட்டன் பண்ணுவீங்களா? அப்போ 10 5 மார்க், இப்போ 5 மார்க் வந்து பார்த்திங்கன்னா 115 மினிட்ஸ். 5 மார்க் வந்து 115 மினிட்ஸ், 1.25 மணி நேரம், 1 hour 15 மினிட்ஸ், ஓகே. அப்போ 1 hour 15 மினிட்ஸில் நீங்கள் 5 மார்க்கை அட்டன் பண்ணி ஆகணும், சரிங்களா? 1 hour 15 மினிட்ஸ். ஏதாவது டவுட் இருக்குங்களா? 1 hour 15 மினிட்ஸு 5 மார்க்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும், புரியுதுங்களா? ஏதாவது டவுட் இருக்குங்களா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க்கு. 2 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா 30 half an hour கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ டோட்டலாக கால்குலேட் பண்ணால் 225, 2 hours 25 மினிட்ஸ் வரும். பேலன்ஸ் 5 மினிட்ஸ் இருக்கும், அந்த 5 மினிட்ஸ் ரீசெக் பண்ணுறதுக்கு, ஓகேங்களா? இதுதான் மெத்தேடு. இதை ஃபாலோ பண்ணால் கரெக்டாக இருக்கும், எந்த ஒரு மிஸ்டேக்கும் வர சான்ஸ் இல்லை. இதை ஃபாலோ பண்ணுறதுக்கு முதல்ல பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கு, இதே ஃபாலோ பண்ணணும். திடீர்னு ஃபாலோ பண்ணால் கன்ஃபியூஸ் ஆகிரும். ஒரு 2-3 டெஸ்ட்டு எழுதியிருந்தீங்கன்னா இதே இதுக்கு கண்டினியூஸாக நீங்கள் கொண்டு போயிருங்க, மாற்றாதீங்க. மாற்ற டோட்டலாக கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஃபஸ்ட்டு நான் சொன்ன மெத்தட் வந்து நானும் ஸ்கூலில் தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு 1 மார்க் வந்து 10 மினிட்ஸ், சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 8 மார்க்ஸ் 30 மினிட்ஸ், ஓகேங்க. 8 மார்க்ஸு 30 மினிட்ஸு. நெக்ஸ்ட்டு 5 மார்க் 1 hour 15 மினிட்ஸ். நெக்ஸ்ட்டு 2 மார்க் 30 மினிட்ஸ், 2 hour 25 மினிட்ஸ் கம்ப்ளீட்டட். பேலன்ஸ் 5 மினிட்ஸ் ரீசெக், ஓகேங்க. இதான் வந்து எந்த எக்ஸாமாக இருந்தால் இந்த மாதிரி ஃபாலோ பண்ண கரெக்டாக கொண்டு, இந்த சப்ஜெக்ட்டுன்னு இல்லை, மேக்ஸ் மட்டும் இல்லை, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சப்போஸ் வாட் எவர், சயின்ஸு சோசியல், ஓகே. இந்த மாதிரி எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் தருமோ அதுக்கு ஃபஸ்ட்டு எழுதுங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் மற்றதை கன்டினியூ பண்ணுங்கள், சரிங்களா? இப்போ இந்த மாதிரி பேட்டர்னில் எழுதுனா உங்களுக்கு ஈஸியாக டைம் சேவ் ஆகும், டென்ஷன் ஆகாத இருக்கலாம். சப்போஸ் இல்லை 1 மார்க் எழுதுறீங்க, டைம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, அப்புறம் 2 மார்க் எழுதுவீங்க. 2 மார்க் வந்து 30 மினிட்ஸ் வந்து 40 மினிட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிங்க, அப்போ 5 மார்க் டைம் கிடைக்காது போயிடும் உங்களுக்கு. அப்புறம் அவசரமாக எழுதுவீங்க. அப்புறம் 8 மார்க்கில் பாதி கிராஃப் போட்டு பாதி ஜாமெண்ட்ரி போட்டு எதுவுமே கம்ப்ளீட் பண்ணாத டென்ஷனில் வருவீங்க. இதுக்கு தான் இந்த மெத்தேடு சொல்கிறது, வேறு ஒன்றும் கிடையாது, ஓகேவா? நாங்கள் கண்டினியூஸாக நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அதேமாதிரி இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணலாம், சரிங்களா? இதை ஃபாலோ பண்ணிக்கங்க, சரிங்களா? அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க்கு 2 மார்க்கு 5 மார்க்கு 8 மார்க்கு, ஓகேங்களா? இதான் பேட்டர்ன். இது உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணால் கரெக்டாக ஈஸியாக நம்ம ஸ்கோர் பண்ணலாம், ஓகேங்களா? சென்டம் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். இந்த சாப்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் தரணும், இந்த சாப்டருக்கு இம்பார்ட்டன்ஸ் தரக்கூடாது. இப்போ ஜாமெண்ட்ரியில் ஓரளவுக்கு ரொம்ப வந்து கன்ஃபியூஸ் ஆகிடும். பேசிக் என்ன கொடுத்துருக்கான், அதில் ஒரு 2 மார்க் வரும். அப்போ எந்த தேல்ஸ்திரத்தை வச்சு கேட்பாங்க, AD/DB AU/EC அந்த மாதிரி மெத்தட் வச்சு கேட்பானுங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி பார்க்கணும், சரிங்களா? அப்போ